ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. இந்த ராஜேஸ்வரி இருக்காளே, அவள் சரியான கேடி கில்லாடி கம்முனாட்டி அப்படின்றத ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் காமிச்சு நேக்கிறா. அது அப்படின்னு தானே பார்க்குறீங்க. அவள் வேலை எல்லாமே திருட்டு வேலை தான். எப்போவுமே அவள் கேடுகட்ட வேலைனால, கேடுகட்ட மூளைனால எல்லாமே தப்பு தப்பாக செஞ்சு தப்பு தப்பாக மாட்டிக்கிறா. அப்படி என்ன இப்போ பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, அவள் இருந்துக்கிட்டு இந்த ரஞ்சிதாவை கூட்டின்னு மறுபடியும் அந்த விஜய் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவான்னு ஆசையை காட்டி கூப்பிட்டு போகிறா. எதுக்காக இந்த கேடுகட்ட வேலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரஞ்சிதாவோட மனசில் இடம் பிடிக்கணும்ல. எத்தனை நாளைக்கு தான் அந்த வீட்டில் இருக்க போகிறான்னு தெரியல. ஆனால் கூடிய சீக்கிரம் அவளை வீட்டை விட்டு துரத்துறது உறுதி. ஆனாலும் இப்போதைக்கு கொஞ்சம் நல்லவ மாதிரியே ஒரு சீனை போனாலும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிங்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா வந்துக்கிட்டு என்ன ராஜிமா உங்கள் வேலை ஆனது என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன ரஞ்சி என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, ஏமாத்துற மாதிரி தெரியுதா? நான் எப்பயும் உன்னை ஏமாற்ற மாட்டேன், ஏமாத்தணும்னு நினைக்கவே மாட்டேன். நான் சொல்கிறத மட்டும் கேளு. உன்னை வந்து எப்படியாச்சும் அந்த விஜய் கூட சேர்த்து வைக்கிறவா, அவங்க எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஊர்கோலை கூப்பிட்டு போகிற மாதிரி கூட்டு போயின்னுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே போய் நீயே வந்து பாரு, அங்கே வந்து அவனை சந்தோஷமாக இருக்க போகிறான். கண்டிப்பாக அந்த மல்லியை திட்டிக்கிட்டும் கொஞ்சிக்கிட்டும் தான் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பிரிக்கிறது, உங்க கூட எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ண போகிறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து கொண்டு போகிறா. சரி, இவங்க நமக்கு நல்லதான் நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்ப ஆசை எல்லாருக்குமே இருக்கும்ல, அப்படி ஒரு அல்ப ஆசையில் போயின்னுக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் இவள் சுயரூபம் தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, என்னென்ன பண்ணின்னுக்கிறாங்கன்ற ஒரு இது தெரியும்ல, அதுக்காக தான் இப்பயும் ரஞ்சிதாவை யூஸ் பண்ணின்னுக்கிறாங்க. அது தெரியாத அந்த ரஞ்சிதா இருந்துக்கிட்டு இவங்கள ஏதோ நல்லவங்க வல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே சுற்றினுக்கிறா. இதெல்லாம் ரொம்ப வருங்க ராஜேஸ்வரி. என்னதான் இருந்தாலும் நம்ம கூடவே இருக்கிறவங்கள ஏமாத்துறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அவங்கள முதுகில் குத்துனா கூட அவங்க தாங்கிக்குவாங்க. ஆனால் நெஞ்சில் குத்துனா அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. ஏன்னா இத்தனை நாளாக நீங்கள் அவங்கள நம்ப வச்சு கழுத்தை அறுத்துங்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நியாயமாக இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் இப்போதைக்கு அவள் எதையும் காட்டிக்க போகிறதில்ல. ஏன்னா இப்போதைக்கு இவங்கள விட்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சோத்துக்கு லாட்ரி தான் சிங்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியை பற்றி எல்லாமே இந்த ரஞ்சிதாவுக்கு தெரியும். அதனால தான் இப்போதைக்கு அமைதியாக இருக்கா. வேறு என்ன பண்ணுறது, நம்மளால் போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்தா இதுங்க ரெண்டில் அடிச்சுன்னு பிடிச்சின்னு எலியும் புளி மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா அது எதுவுமே இல்லை. ரெண்டு பேர் ரொமான்ஸ் பண்ணியிருக்குது. உடப்பாவீங்களா, என்னடா இது, நம்ம வீட்டில் இருந்து ஆயிருக்குமோ. நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்குமாச்சு இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு அவள் எனக்கு வேண்டாம், அவருக்கு டைவர்ஸ் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி இந்த ஊர் இங்கே வந்ததும் மனசு மாறிட்டு இருக்காரு. ஐயோ இதெல்லாம் சரியில்லடா சாமி, இதே மாதிரி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நாம் எதுக்கும் இல்லாமல் நடுத்தருவில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதாக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போதைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போதைக்கு அவளுக்கு எந்த பிளானுமே வரமாட்டேங்குது. ஏன்னா அந்த அளவுக்கு மொக்கு சாம்பிரானே வச்சுருக்கிறா இந்த ராஜேஸ்வரி. அதனால் எதுவுமே தெரியாத புள்ள மாதிரி பச்சை புள்ள பால் குடிக்குமோ அப்படின்ற மாதிரி நின்றுக்கிறாங்க இந்த ரஞ்சிதா. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் நீ எதுக்கும் கவலைப்படாத, இன்னும் கொஞ்சம் நாளில் எனக்கு நல்ல ஒரு போஸ்டிங் கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் நான் நல்ல பணம் சம்பாதிச்சு புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கப்புறம் உன்னையும் வெண்பாவையும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வச்சுக்க போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஒரு அழகான குடும்பத்தை அழகான ஒரு ஃபேமிலியை ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, சரிங்க அந்த நாளுக்காக நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதை பார்த்தது வயிற்றுச்சல் தாங்க முடியல இந்த ராஜேஸ்வரிக்கும் ரஞ்சிதாக்கும். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறது சுத்தியமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் வேலைக்கு போயிருக்கேன்னு சொல்கிறானே, இதில் எங்கே வேலைக்கு போயிருப்பான், என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ல. அது ரொம்பவே ஆர்வமாக இருக்குது இந்த ராஜேஸ்வரிக்கு. ஏன்னா அப்போ தானே என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். அதனால ரெண்டு பேரும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி இருந்துக்கிட்டு அவளுக்கு தெரிஞ்ச ஆளுங்க மூலியமெல்லாம் சொல்லி இந்த விஜய் வந்து எங்கே வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டு விசாரிக்கிறாங்க. ஆனால் யாருக்குமே எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவங்களுடைய பழைய மேனேஜர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் புதுசாக கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு காரணமும் நம்ம விஜய் தான். அதனால் அவர் வந்து வேலை கொடுத்துருக்காரு. இருந்தாலும் அவருக்கு தர்ம சங்கடமாக தான் இருக்குது. நான் உங்ககிட்ட கை கட்டி வேலை பார்த்தவன், என்கிட்ட நீங்கள் வேலை பார்க்கறது எனக்கு கஷ்டமாக இருக்குது சார் அப்படின்னதும், இல்லை உழைப்பாளிக்கு எங்கே இருந்தாலும் உழைப்போட அருமை தெரியும். அதனால் நான் உங்ககிட்ட வேலை பார்க்குறத கௌரவமாக தான் நினைக்கிறேன். ஒரே ஒரு ரூபானாலும் நான் சுயமாக சம்பாதிக்கிறேன் இல்லையா, அதனால் எனக்கு சந்தோஷம் தான், நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலை பார்க்குறது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேலையை சந்தோஷமாக பார்க்குறாரு. ஆனால் அந்த வேலை எத்தனை நாளைக்குன்னு தெரியலங்க. இந்த ராஜேஸ்வரி ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த வேலையை கெடுக்காம விட மாட்டா. அவங்க வாழ்க்கையில் புளி தோண்டாம விடவே மாட்டா. அது என்னைக்கு நடக்க போகுதுன்னு தான் தெரியல. அதுக்கப்புறம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் அதை தோண்டி 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 பார்த்துங்கிறாங்க, என்னவோன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவங்களுக்கு ஐடியா அப்படின்ற ஒன்று வரவே இல்லை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரியை முழு எண்ணெய் முழுக்காவே அவங்க வேலையை விட்டு தூக்கணும், அதுதான் அவளோட மைண்டில் இருக்க போகுது. அது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கூடிய சீக்கிரத்திலே அந்த வேலையை தூக்க போகிறாங்க. ஆனால் அவளுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சி காத்துன்னு இருக்குங்க. ஏன்னா
இப்போ வந்து மல்லிக்கு வேலை கிடைக்க போகுது. அவங்களும் வேலைக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கிறாங்க. அது தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஆனா அது தெரிஞ்சா என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்படிப்பட்ட முட்டாளா இருக்க இந்த ராஜேஸ்வரி யாராச்சும் கல்ல கொண்டு அடிங்கப்பா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான கோவம் இருக்கு. ஆனாலும் என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு சகிச்சுன்னு தான் இருக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.